திருத்தணியில இந்த 4 இளைஞர்கள் அருவாலை வச்சு ஒரு நார்த் இந்தியனை வந்து வெட்டி இருந்தாங்க. அவங்க கம்ப்ளீட்டா ட்ரக்ஸ்ல தான் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது என்ன மாதிரியான இடத்தை நோக்கி போகுது நம்ம சொசைட்டி? கொடூர செயலை வந்து அவங்களே வீடியோ எடுத்து மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு போட்டு அதை டேக் வேற போட்டு அனுப்பியிருக்காங்களே. இந்த பசங்க வந்து பசங்களா அல்லது வந்து இப்படி ஒரு சாமானிய மனிதன் இப்படி நடக்கணும்னா அதுல ரெண்டு காரணம் தான். ஒண்ணு சரக்கு, ரெண்டாவது போதைப் பொருள். போதைப் பொருள்கள் அல்லது மதுபானங்கள், இது ரெண்டு இருந்தாதான். as a டாக்டர் உங்ககிட்ட வரும் பொழுது இவங்களோட ரெக்கவரின்றது பாசிபிளா, சரி பண்ண முடியுமா இவங்களை? ரொம்ப சோகமான பதில் உங்ககிட்ட கொடுக்க போறேன். எப்படி தமிழ்நாடுல ஒரு 5-10 வருஷங்களுக்கு முன்னால இருந்து எங்க தடுக்கி விழுந்தால் கூட கருத்தரிப்பு மையங்கள் வந்துட்டு இருக்கும், ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ். அது போல பஞ்சாப்ல ரீஹாபிலிட்டேஷன் கிளினிக்ஸ். அவங்க இந்த பசங்களுக்கு அம்மா வேணாம், அப்பா வேணாம், யாருமே வேணாம், அவனுக்கு அந்த போதைப் பொருள் தான் வேணும். இந்த போதைப் பொருள் எங்க வருது? எல்லையை தாண்டி பாகிஸ்தான்ல இருந்து வருது. எக்ஸ்ட்ரா செலிப்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம், எங்க சுதந்திரம், எங்க நாடு, நாங்க புள்ளிங்கோ, நாங்க தமிழண்டா, நாங்க அணில்கள் மாதிரி ஏறுவோம். இது எல்லாமே டெப்ரிகேட் பண்ணணும்னா, இது கம்மி பண்ணணும்னா இப்போ ஏற்பட்ட சினிமாக்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. கேர்ள்ஸ் எஸ்பெஷலி பத்திரமா இருங்க. இது மாதிரி ரேப் வந்து அந்த ரேப்பால செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எப்ப ஏற்பட்ட ஒரு வீடி வரலாம், HIV வரலாம், ஹெர்பீஸ் வரலாம், கோனோரியா வரலாம். எங்களுக்காக பண்ணாதீங்க, உங்களுக்காக. எந்த சுயநலத்தினால நீங்க அந்த கஞ்சாவுக்கு போறீங்களோ அந்த சுயநலத்துக்காக உங்க உடம்பையும் உயிரையும் ஒரு நலத்தையும் காப்பாத்துறதுக்காக தயவு செய்து மதுபானமும் சரி, அதோட மோசம் போதைப் பொருட்களும் நம்ம பசங்க அதுல இருந்து விலகி நிக்கணும்னு. சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட பேச போற சிறப்பு விருந்தினர் யாருன்னா, தமிழக பாஜகவின் மெடிக்கல் விங் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய நம்மளுடைய டாக்டர் JS ராஜ்குமார் அவர்கள். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு, அவரிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே சிஸ்டர். எனக்கு வந்து இன்னைக்கு முக்கியமா உங்களை நேர்காணல் எடுக்கணும்னு நினைச்சது வந்து, நேற்றைக்கு ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த திருவள்ளூர் பக்கத்துல திருத்தணியில இந்த 4 இளைஞர்கள் அருவாலை வச்சு ஒரு நார்த் இந்தியனை வந்து வெட்டி இருந்தாங்க. அவங்க கம்ப்ளீட்டா ட்ரக்ஸ்ல தான் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துகள், இது என்ன மாதிரியான இடத்தை நோக்கி போகுது நம்ம சொசைட்டி அப்படிங்கிறத உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதற்கண் சிஸ்டர், ரொம்ப வன்மையா நான் வந்து கண்டிக்கிறேன். ஒரு கண்டனத்தை நான் வந்து பொது வெளியில தெரிவிக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு கொடூர செயலை வந்து அவங்களே கொண்டாடி அவங்களே வீடியோ எடுத்து மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு போட்டு அதை வேற டேக் வேற போட்டு அனுப்பியிருக்காங்களே. இந்த பசங்க வந்து பசங்களா அல்லது வந்து குட்டி அசுரர்களா, இப்பேற்பட்ட ஒரு மிருகங்களாக அவங்க நடந்திருக்காங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், வலைதளங்கள்ல நிறைய விவாதம் நடந்துட்டு இருக்கு. இவர் ஆக்சுவலா மகாராஷ்டிராவில் வந்திருக்காரா, உத்தரப்பிரதேஷ். நான் சொல்றேன், அவர் எங்கிருந்து வந்தா என்ன? அவர் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ங்கிற ஒரு அந்த பிரிவினை பார்க்காம தமிழர்கள் திராவிடர்கள் வந்து ஹிந்தி பீப்புள் அடிக்கிறாங்களா, அதை கூட விட்டுருங்க. அவர் தமிழரை மட்டும் இந்த அடிச்சிருந்தா அது மோசமான செயலா, நார்த் இந்தியன் அடிச்சா நல்ல செயலா? அதெல்லாம் இல்லை. இப்படி பண்றதே எவ்வளவு ஒரு குரூரம் அது வந்து தெரிவிக்கிறது, நாட்டுக்கே காட்டுறதுங்கிறது ஒரு 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 சைன். இது என்ன சைன்? சமுதாயத்துல வந்து பல விஷயங்கள் தப்பாயிட்டு தப்பான ஒரு பாதையில எங்க போறோம் நாமங்கிற கேட்க வைக்குது. இப்படி ஒரு சாமானிய மனிதன் இப்படி நடக்கணும்னா அதுல ரெண்டு காரணம் தான். ஒண்ணு சரக்கு, ரெண்டாவது போதைப் பொருள். போதைப் பொருள்கள் அல்லது மதுபானங்கள், இது ரெண்டு இருந்தாதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சின்ன மிருகம், அந்த அசுரன் அவன் வெளியில வந்துடுவான். நீங்க பகவத்கீதையிலேயே அசுர சம்பத்த யோகா, தெய்வீக சம்பத்த யோகான்னு போட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள தெய்வீக தன்மைகள் இவ்வளோ இருக்கு, அசுர தன்மைகள் இவ்வளோ இருக்கு. நீ வந்து எப்படி வழி நடத்துறியோ அப்படிதான் அந்த தெய்வீக தன்மைகளை மேலே வச்சு அசுர தன்மைகளை கீழே வச்சுக்கோ. இந்த மதுபானம் போல பொருட்கள், இன்ஹிபிஷன் எல்லாம் அமுக்கி, அல்லது போதைப் பொருட்கள் நமது உள்ள இருக்கிற அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி உள்ள இருக்கிற அசுரனை மிருகத்தை வெளியில கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய வைக்கிறாங்க சிஸ்டர். அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க, தர்மத்தின் படி இருக்கணும், அசுர குணமா இருக்கக்கூடாது. இப்போ இந்த பசங்க எல்லாருமே பிலோ 17 to 18 அந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்கிறாங்க. நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இந்த பிள்ளைங்க ஸ்டைலில் அவங்க கத்தியை வச்சுட்டு பண்ணுறது அப்படிங்கிறது, ஆஸ் அ டாக்டராக நீங்கள் வந்து இந்த மாதிரி கேசஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது இவங்களுக்கோட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இவங்களெல்லாம் திருத்த முடியுமா, நீங்கள் என்ன மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க ஆஸ் அ டாக்டர்? ஸோ இது வந்து ஆரம்பிக்கும் பொழுது மதுபானம்,
அப்புறம் டேப்லெட்ஸ். இப்போ டேப்லெட்ஸ் வந்துச்சு தமிழ்நாடுல. டேப்லெட்ஸ் வர்றது மருத்துவர்களுக்கும் என்ன போல சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு பெரிய வரி. ஏனென்றால் டேப்லெட்ஸ் வந்து ஒருத்தருடைய பேக் பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போய் இந்த மாத்திரைகள் எடுக்கலாம். மாத்திரைகள்ல இருந்து அப்புறம் கஞ்சா வரும், கஞ்சால இருந்து அப்புறம் இந்த மெத்தாம்ஃபெட்டமின் வரும், அதுல இருந்து அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் ஆரம்பிச்சிடும். டேப்லெட்ஸ் 2022 தமிழ்நாடுல விற்கப்பட்ட, இது தெரிந்த அளவுக்கு ஒரு பனிக்கட்டியோடைய நுனி மாதிரி கூட இருக்கலாம், தெரிஞ்சே விற்கப்பட்ட மாத்திரைகள் வந்து 42,000. 2022 இருந்து 2025 பாத்தீங்கன்னா தரவு டேட்டா மாதிரி பாத்தீங்கன்னா 145,000, அதாவது 3 times within 3 years மாத்திரைகள், நார்காட்டிக் மாத்திரைகளுடைய விற்பனை 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 22 to 25ல 40,000 to 140,000. ஸோ இது வந்து 22, 23, 24, 25ல வந்து அதுக்கு மேல 150,000 கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 150,000 மாத்திரையில 10 மாத்திரையில ஒருத்தர் வந்து அடிக்ட் ஆகலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியலி 15,000 பசங்க, மோஸ்டா யூத், ஒரு 70 வயசு ஆள் போய் நான் மாத்திரை வாங்கி கஞ்சா அடிக்கணும்னு யூஸ்வலா சொல்றது இல்லை. இளைஞர்கள் எவ்வளவு பேரு போதைப் பொருட்களுக்கு அடிக்ஷன் ஆக போறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் காட்டுது. 2வது, மயன்மார், மணிப்பூர் போன்ற இந்த புள்ளிங்கோ இடது சார்பியர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. மயன்மார் மணிப்பூர்ல இருந்து ப்ரொடக்ஷன் மெயினா கோஸ்டலுக்கு தான் வரும், கடலோரம். தமிழ்நாடு, ஒரிசா, ஆந்திர பிரதேஷ் பெரிய கடலோரம் இருக்கு. அங்க இருந்து நிறைய நார்காட்டிக்ஸ் பியூரோவுடைய ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பை த சி கோஸ்டல் ஏரியாஸ்ல வந்து இறங்குது. எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல மகாபலிபுரத்து இறங்குதோ, தூத்துக்குடி இறங்குதோ தெரியல, வந்துகிட்டே இருக்கு இந்தியாவுக்கு. அடுத்த பாயிண்ட், இதெல்லாம் ஒரு மருத்துவங்கிற முறையில ரொம்ப பயத்தை கொடுக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2025 மட்டும் எடுத்துங்க, ஒவ்வொரு வருஷமும் 4-5 நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு போக போக அது கம்மியாகணும். நம்மளுடைய கட்டுப்பாடு அழுத்தம் அதிகமா இருந்தா இங்க போக போக அதிகமாயிட்டு இருக்கு. அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல என்னமோ தப்பு நடந்துட்டு இருக்கு, பெரிய அளவுல தப்பு நடந்துட்டு இருக்கு. இங்க பக்கத்துல நார்த் சென்னையில கும்மிடிப்பூண்டியில 2025ல 590 கிலோகிராம் கஞ்சா பிடிச்சிருக்காங்க. நார்காட்டிக்ஸ் பியூரோ அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நான் தப்பு சொல்லல. எங்க இருந்து இவ்வளவு ட்ரக்ஸ் உள்ள வருதுன்னு நான் சொல்றேன். பனிக்கட்டியோடைய நுனி போல நான் சொன்னா போல இவங்க பிடிச்சால் கூட கீழே இவ்வளவு இருக்கு. வீட்டுல கற்பாம்பூச்சி மாதிரி தான், 2 கற்பாம்பூச்சி மேல இருந்தா 2,000 கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அதே மாதிரி தான். கும்மிடிப்பூண்டியில பிடிச்சாங்களா, வேலூர்ல ஓரளவுக்கு குவைட்டான இடம். இப்ப 2025ல ஒரே ஒரு ஹால்ல 1,697 கிலோ, 1,700 கிலோ. இது ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரி வர்த் so many crores பிடிச்சிருக்காங்க வேலூர்ல. ஒண்ணுமே இல்ல, திருநெல்வேலி, தாமிரபரணியில ஜாலியா சுத்தி இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்கே 220 கிலோகிராம் பிடிச்சிருக்காங்க. இது தவிர இன்னும் தரவுகள் வேணுமா, நடக்குது, இதை நான் கொடுக்குறேன். மெத்தாம்ஃபெட்டமின், இந்த செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நான் பலமுறை பொது வெளியில சொல்லியிருக்கேன். சிந்தட்டிக் அண்ட் செமி சிந்தட்டிக் ட்ரக்னா, அதாவது அவன் இன்ஜெக்ஷன் எடுத்து 4-5 நாள் அந்த காலத்துல செத்துருவானுங்க. இது அப்படி இல்லை, அப்படியே ஒரு ஜாம்பி மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கும் அது குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரிவினை மாதிரி ஆகி தனியா இருப்பாங்க. அவங்க 2-3 நண்பர்கள். கண்டுபிடிக்க முடியுமா பேரண்ட்ஸால அவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம்? அதாவது பெற்றோர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, உங்க பசங்க திடீர்னு உங்ககிட்ட இருந்து ஒரு தூரத்தை உருவாக்கிட்டாங்கன்னா, அவங்க 3-4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து பண்றாங்கன்னா, ராத்திரி வந்து ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸோட உங்க ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, அந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காலேஜ்ல இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் கிளாஸ்மேட்ஸ் இல்லாம ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒருத்தர் எங்கேயோ ஒரு மெடிக்கல் காலேஜ், அது மாதிரி வந்து வெவ்வேறு கல்லூரிகள்ல இருந்து வெவ்வேறு கிளைகள்ல இருந்து வந்து நைட்டு இருக்கிறாங்க. விடிகால எழுந்திருக்கிறதுக்கு பதிலாக 10 மணி 11 மணிக்கு எழுந்திருக்காங்க. சந்தேகப்படுங்க. அதே மாதிரி அவங்க இந்த ட்ரக்ஸ் வரும்பொழுது அந்த ட்ரக் தான் அவனை கண்ட்ரோல் எடுத்துரும். அது வந்து எக்ஸாக்டா லாரன்ஸ் படம்லாம் வருமே, இந்த பேய் படம், அது மாதிரி இந்த ட்ரக் வந்து ஒரு பேய் மாதிரி அவனை எடுத்துரும். குடிக்க மாட்டாங்க, நாத்து அடிக்கும் அவங்க மேல, ஷேவ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் முடி வளரும், முடி ஒழுங்கா வர மாட்டாங்க, தன்னுடைய உடலை வந்து நல்ல கட்டுப்பாடோட வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு அதே வேற ஒரு உலகத்துல அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் உன்னிப்பா பெற்றோர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களோட பசங்களுடைய இந்த போதை பொருள் பழக்கத்தை சீக்கிரமா பிடிக்க முடியும். எவ்வளவு சீக்கிரமா பிடிக்கிறீங்களோ அவ்வளவு சான்ஸ்
அவங்களுக்கு காப்பாத்துறதுக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி இப்போ இந்த பசங்க மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ஆஸ் அ டாக்டர் உங்ககிட்ட வரும் பொழுது இவங்களோட ரெக்கவரின்றது பாசிபிளா? என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து இவங்க கோத்ரூ பண்ணணும்? அதாவது மெடிக்கேஷனா இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்கும்? சரி பண்ண முடியுமா இவங்களை? ரொம்ப சோகமான பதில் நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். என்னுடைய 2 பிரதர்ஸ் இல்லா, மாப்பிள்ளையும் சரி மச்சானும் சரி, 2 பேரும் டாப் சைக்கியாட்ரிஸ்ட், மனநோய் நிபுணர்கள். அவங்க 2 பேரும் இது பார்த்துருக்காங்க. அந்த ஒருத்தர் ரொம்ப பார்த்துட்டு இருக்காரு. அவர் கேட்கும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, 10% வந்து அவன் ஆவரேஜ் சராசரி குரூப்பில் ஆல்கஹாலிக்ஸும் சரி மதுபானமும் போதைப் பொருளும் 10% to 15% காப்பாற்றலாம். அது மாதிரி அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஒரு வாட்டி மாட்டினாங்கன்னா 80% 85% 90% அவங்க பர்மனெண்ட்டாக அப்படியே அடிக்டாக இருந்து அப்படியே செல்லரிச்சு போயிடுவாங்க. அப்படியே உடம்பு அப்படியே செதஞ்சு செல்லரிச்சு போயிடுவாங்க. அதுவும் இந்த புது செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மெத்தம்ஃபெட்டமின், மெத்தகோலோன், செமி சிந்தட்டிக் அண்ட் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ல எப்படின்னா உடனே சாக மாட்டாங்க. என்ன மாதிரி உஷாரா பண்றானுங்க பாருங்க. 5, 10, 15 வருஷம் ஆகும். அந்த 5, 10 வருஷம் 15 வருஷம் அவங்க வந்து தவணை முறையில வந்து ரிக்கரிங் டெபாசிட் மாதிரி இதே ட்ரக் அவன் வாங்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த போதைப் பொருளை வந்து உற்பத்தி தயாரிப்பு பண்றவங்க பசங்க வந்து 1-2 மாசத்துக்குள்ள சாக மாட்டாங்க. 10-15 வருஷம் லைஃபே ஒண்ணு இருக்காது. அந்த போதைப் பொருளையே போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். ஆனா இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் 10-15 வருஷம் அந்த பையன் இறந்து போறது வரைக்கும் வரும். அந்த டைம்குள்ள அந்த பையனோட நண்பர்கள் சில பேரும் வந்து மாட்டிப்பாங்க. சமீபத்துல ஒரு தரவு இந்த மாதிரிலாம் போலிங் எக்ஸிட் போலிங்லாம் சொல்லிட்டு இருக்குங்க. அந்த ஒரு கணிப்புல வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் 34% பசங்க தமிழ்நாடுல ட்ரக்ஸ் ஆர் சம் போதைப் பொருள்ல அந்த பர்டிகுலர் ஸ்டடியில ஒரு முறையாவது அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டு மீ ஒரு டாக்டருங்கிற முறையில ஒரு பயத்தை கொடுக்குற ஒரு தரவு, ஃப்ரைட்டனிங் டேட்டா. இது எல்லாமே இது மேலாக உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, உள்ள எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்போ இந்த பூகம்பம் வெளியில வந்து உடையுமோ யாராலையும் சொல்ல முடியாது. ஜியோ பாலிட்டிக்ஸ்ல போதைப் பொருள்கள் ஒரு பெரிய இடம் இருக்கு, மக்களுக்கு தெரியாது. நம்ம இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ப்ரொடக்ஷன் ஓபிஎம்னு சொல்லுவாங்க, பாப்பி ஓபிஎம், அது அபினி, அது வந்து ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் தான் மேக்சிமம் ப்ரொடக்ஷன். அங்கே இருந்து சுரங்கப்பாதைகள் மூலமாக பஞ்சாபு கொண்டு வந்து போட்டு இன்னைக்கு இந்தியாவில் வந்து 2 மாநிலங்கள்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா அதுல ஒரு மாநிலம் வந்து பஞ்சாப்ல வந்து அது ஒரு படமே எடுத்தாங்க, உடுத்தா பஞ்சாபே மேல மிதந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், அதாவது மறுவாழ்வு கொடுக்கும் மையங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, படுத்துக்கிட்டு அங்க படுத்து ட்ரிப் ஏறிக்கிட்டு. அது மாதிரி எப்படி தமிழ்நாடுல ஒரு 5-10 வருஷங்களுக்கு முன்னால இருந்து எங்க தடுக்கி விழுந்தால் கூட இந்த கருதரிப்பு மையங்கள் வந்துட்டு இருக்கும், ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ். அது போல பஞ்சாப்ல ரீஹாபிலிட்டேஷன் கிளினிக்ஸ். அவங்க இந்த பசங்களுக்கு அம்மா வேணாம், அப்பா வேணாம், அக்கா வேணாம், தம்பி வேணாம், யாருமே வேணாம், அவனுக்கு அந்த போதைப் பொருள் தான் வேணும். இந்த போதைப் பொருள் எங்க வருது? எல்லையை தாண்டி பாகிஸ்தான்ல இருந்து வருது. அதாவது இதுவே ஒரு ஃபார்ம் ஆஃப் அட்டாக். நம்ம இந்த பஞ்சாப் பசங்க வந்து இட் இஸ் அ ட்ரக் வார். சுரங்க பாதையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விற்கிறவனுக்கு காசு, வாங்குறவனுக்கு போதை, நாட்டுக்கு சூன்யம். இதுதான் வைக்கிறாங்க, நாட்டுக்கு சூன்யம் வைக்கிறாங்க. நாட்டை வந்து அப்படியே சில்லரிச்சு போகுது. நாட்டுடைய அந்த ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாம் குருநானக், குரு கோபிந்த் சிங் அவங்கெல்லாம் இருந்த ஒரு நாடு, புனித மண்ணாகிய பஞ்சாப், பகத்சிங் வாழ்ந்த பஞ்சாப் இப்போ வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்ஸ்க்கு ஒரு மையம் ஆயிடுச்சு. நீங்க தயவு செய்து இதை பார்க்குற நிறைய நேயர்கள் வந்து பஞ்சாப்ல என்ன நடக்குதுன்னு போய் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல நம்ம கட்டுப்பாடோட இல்லைன்னா தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள்ல கூட இந்த என்ட்ரி ட்ரை பண்ண பாக்குறாங்க. இதுக்கு வந்து நான் டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நாங்க வந்து எல்லாம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு தமிழ்நாடுல, ஒண்ணுமே இல்லை, ட்ரிங்க்ஸே இல்லை, ட்ரக்ஸே இல்லை, எல்லாரும் அப்படியே திருவள்ளுவர் மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க சொல்றாங்க. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல எப்படி இது மாதிரி 4 பேர் ஒருத்தனை பிடிச்சி இது மாதிரி வெட்ட முடியும்? அதுவும் 17 வயசுலயே 17 வயசு ஒருத்தர் இப்படி பண்ணாங்கன்னா நிச்சயமா நான் எழுதி கொடுக்குறேன் சிஸ்டர். ட்ரிங்க்ஸ் பிளஸ் ட்ரக்ஸ். நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கொலை நடக்கிற இடத்துல, பலாத்காரம் நடக்கிற இடத்துல, இந்த கேங் ரேப் நடக்கிற இடத்துல போதை பொருள் இருக்கும், பிளஸ் மைனஸ் தண்ணி, மதுபானம் இருக்கும். ஸோ சில பேர் வந்து ஏன் இவங்கெல்லாம் அவ்வளோ கத்துறாங்க இதை பத்தி கொஞ்சம் ஈஸியா இருக்கலாமே. ஏன்னா இதுதான் டைம், இந்த நியூ இயர் டைம்ல தான் நிறைய போதை பொருளும் மேலேயும் சேல்ஸு,
மதுபானமும் மேலே ஏறும் சார். எனக்கு இந்த கொஸ்டின் அது டாக்டர் நீங்க சொல்லுங்க. இப்போ நான் இந்த மாதிரி அடிக்ஷன் ஆன பசங்க இந்த பசங்களே உங்ககிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்கணும்? இவங்களை ரெக்கவர் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக எப்படி கேன்சருக்கும் எய்ட்ஸுக்கும் சீரியஸான பல வியாதிகளும் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோம். அதே போல் இந்த பசங்களுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணணும். நம்பர் 1 பேரண்டல் கேர். அந்த வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி ஒரு வளையம் மாதிரி போட்டு இந்த பசங்களை கொஞ்சம் பர்சனலாக பார்த்துக்கணும். 2 மனைவியோ கணவனோ இருந்தால் அந்த அந்த பார்ட்னர் கொடுக்குற அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தலோன், அது மாதிரி ட்ரக்ஸ் தட் வில் புல் பேஷன்ஸ் அவுட் ஃப்ரம் திஸ். ஒரு குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல் இருக்கு, அந்த கெமிக்கல் போல இன்னொரு கெமிக்கல். ஸோ கொஞ்சம் இந்த பையனுக்கு என்னமோ அதே போதை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அதோட ஆன்டி கெமிக்கல் மெதுவாக which will not cause make addiction. him to get addicted. get addicted. அது யூஸ் பண்றதுக்கு அது தடுக்கும். ஆனா அதே கொஞ்சம் அந்த எந்த கெமிக்கல் ரசாயன ரிசெப்டார்ஸ்குள்ள இது போய் நிக்குதோ அதே இடத்துல அதுவும் போய் உட்கார்றதுனால அதே ஒரு உணர்வுகள் அவனுக்கு வரும், ஆனா அடிக்ஷன் நடக்காது. அது மாதிரி நம்ம மெதுவாக கொடுத்து கொண்டு வரணும். ஆனால் எப்போவுமே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேஷண்ட் கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா அது போகாமல் அந்த லெவலில் நம்ம தடுத்தோம்னா அதுதான் ரொம்ப சரியான ஸ்டெப். அதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சு. இது கவர்மெண்ட் ஏதாச்சும் இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமா? ஒரு சஜஷனாக நீங்கள் என்ன சொல்லலாம்? என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணால் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியும்? ரைட். நான் அரசியலே பண்ணல, நம்ம தமிழ்நாடை காப்பாற்றணும், தமிழ்நாடு அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்றணும். ஒரு சில பரிந்துரைகள் நான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுவேன். ஒன்று வந்து ஒரு ஆன்டி ட்ரக் பிளெட்ஜ், அதாவது ஒரு சபதம். நான் வந்து என் வாழ்க்கையில் இந்த போதைப் பொருட்களை தொடமாட்டேன் ஒரு சபதம் எடுத்தால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்றிதழ், ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து ட்ரக்ஸே யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து எடுத்துக்கிட்டேம்மா. ஒரு குழந்தைக்கும் ஒரு ட்ரோஃபி, ஒரு பரிசு பெற்ற ஒரு உணர்வை கொண்டு வந்து அது தட் இஸ் a பாசிட்டிவ் திங். 30 லட்சம் மாணவர்களுக்கு அந்த ஆன்டி ட்ரக் பிளெட்ஜ் எடுப்போம்ங்கிற ஒரு இது வந்துருச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. ஆனால் தமிழ்நாடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா 35 to 39 லட்சம் தான். இது வரைக்கும் எவ்வளோ நம்ம ரீச் பண்ணோம் தெரியல. கட்டாயமாக இந்த 4 பேர் பாவம் அந்த சூரஜ் சிங்கை அது மாதிரி வெட்டி தாழ்த்தினாங்களே, அவங்க டெஃபினட்டாக அந்த ட்ரக் ஸ்டான்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் எடுக்க வச்சு சும்மா சைன் பண்ணுறாங்க பதிலாக இதனால் என்னெல்லாம் தீய விளைவு வரலாம் நீ எடுத்து சொல்லணும். 2வது என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் எங்கே தெரியுமா? ஸ்கூல் காலேஜ் கிட்ட அல்லது ஒரு பெசன் நகரில் எல்லாரும் நடந்துருக்காங்க. அது எல்லாரும் எல்லாம் இந்த டீ கடைக்கு போவாங்களோ அந்த காமனான யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப வந்து பாப்புலரான எல்லாருக்கும் பிடிச்ச டீ கடை, இந்த ஹேங் அவுட் ஜாயின்ட்ஸ் இருக்கும். அந்த ஹேங் அவுட் ஜாயின்ட்ஸ் கிட்டார இந்த நார்காட்டிக்ஸ் அங்கே இருந்து திருப்பியும் ரெய்ட் பண்ண. ஒரு வாட்டி ரெய்ட் பண்ணால் பத்தாது, திருப்பியும் ரெய்ட் பண்ணால் எப்போ போலீஸ் வர போகிறாங்க பயந்து சரி ஒரு 20 கிலோ விற்கிறதுக்கு பதிலாக 2 கிலோ 3 கிலோ யார் 10 பிள்ளையோ 4 பிள்ளைங்களும் நம்ம காப்பாற்றலாம். 3வது கேட்வே சப்ஸ்டன்சஸ்ன்னு இருக்கு. அதாவது நேராக ஒருத்தன் போய் இன்ஜெக்ட் பண்ணிக்க போகிறதில்ல, வழியில் நான் சொன்னேன் மாத்திரைகள் விற்கும் இடத்தை பார்த்து சந்தேகத்துக்குரிய ஃபார்மசிஸை ஒரு மேப் மாதிரி வரைபடம் போட்டு அதில் அட்டாக் பண்ணணும். இன்னொரு கேட்வே சப்ஸ்டன்ஸ் வந்து வேப். ஒரு சில நகரங்களில் இந்த வேப்பிங் ஏரியாஸ் இருக்கு. வேப்புங்கிறது சிகரெட் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் திங், அதை வச்சு ஊதுவாங்க. சிகரெட் மாதிரி இது வரும், ஆனால் அந்த இம்பேக்ட் இருக்காது. ஆனால் அந்த வேப்பிலே ஒரு சிலர் வந்து இது மாதிரி விஷயம் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிகரெட்லேருந்து தப்பிச்சுட்டு வர்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவியை VAPE. இந்த வேப்பிங் சென்டர்ஸ் ஆல்ரெடி பல இடங்கள்ல இருக்கு. வேப் பண்ணுற இடத்துல அந்த வேப்பில் வந்து இந்த போதைப் பொருளை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் அட்டாக் பண்ணணும். எந்த ஒரு நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும் NCBயும் திருப்பியும் அட்டாக் பண்ணாதான் பிடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த பயம், ஃபியர் ஆஃப் ரிட்ரெஸல்பாங்க, அந்த பயம் ஏற்படும். அந்த பயத்தை வந்து ஏற்படுத்தணும். ஸ்கூல்ஸ்க்கு வெளியில், காலேஜஸ்க்கு வெளியில், ஹேங் அவுட் ஜாயின்ட்ஸில், மால்ஸில், வேப்பிங் பிளேசஸில், நைட் கிளப்பில் நடக்காத கலாட்டாவா? ஐயோ இந்த நைட் கிளப்ஸ்க்கு வெளியிலையும் நைட் கிளப்ஸ்க்கு உள்ளாரையும் இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ருட்டீனாக பிளெயின் க்ளோத்ஸ்மேன் அவங்க வந்து ட்ரெஸ் போட்டு மஃப்டியில் உள்ளே போய் அவனும் நைட் கிளப்பில் தண்ணி அடிப்பான். அவன் பார்த்துட்டு இருப்பான். இந்த பொட்டலம் கிட்ட யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணான்னா அவனும் பொட்டத்து வாங்குற மாதிரி
போய் டக்குன்னு பிடிச்சிருவான். ஓகே, பிடிக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பொட்டலம் இந்த நம்ம எல்லாம் வந்து முன்னாடி சினிமாவில் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு எல்லாமே வந்து கலர்லெஸ் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்க சொன்ன ப்ரிகாஷன்ஸ் சஜஷன்ஸ்ல ஸ்கூல் சில்ட்ரன் கிட்ட போகணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்த வந்து ட்ரக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டான், இல்லை ட்ரக் அவன் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத ஸ்கூல் காலேஜஸ் லெவல்ல அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஏதாவது டெஸ்ட் இருக்கா அவனுக்கு? எஸ், அஃப்கோர்ஸ். அதாவது அந்த டெஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் 2000 பேர் ஒரு ஸ்கூல்ல இருந்தால் 2000 பேருக்கு பண்ண முடியாது. ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் அவங்க நடத்தைகள் வந்து கொஞ்சம் அசாதாரணமாக இருந்துச்சுன்னா, ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சுன்னா அவங்கள பிடிச்சி பிளட் லெவல் எடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிளட் லெவல் அவங்க மென்டலி வேற ஏதாச்சும் இஷ்யூ இருந்து கூட நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்காதா இந்த மாதிரி பண்ணும்போது? அதுல சேலஞ்சஸ் இல்லை, அவங்கள ரொம்ப கிளியரா. அது இன்னொரு விஷயம் இருக்கு. யூஎஸ்லயும் சரி இந்தியாலையும் சரி above 18 அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அது கூட செக் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஒலிம்பிக்கு போறேன்னா அவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் எடுக்கலாம். பட் அப்படி இல்லைன்னா அவங்க பெர்மிஷன் வாங்கி பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு இது மாதிரி இதனால தான் பண்றோம்னு சொல்லி அப்படி செக் பண்ணோன்னா அவங்களுக்கு எடுத்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒவ்வொரு உதாரணம் மாதிரி பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலில் பாருங்க 2000 பேர் இருக்கீங்க, இப்போ 4 பேர் பிடிச்சிருக்கோம், அவங்களை நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறோம், படவா எல்லாரும் சரியாக கூட நாங்கள் வந்து பயத்தை போட்டு சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஸ்கூலில் இண்டெக்ஸ் கேஸும்பாங்க. ஒருத்தர் மாட்டினா கூட ஒரு ஸ்கூலில் சுற்றி இருக்கிற அந்த மிட்டாய் சாக்லேட்ஸு 5250 கஞ்சா சாக்லேட்ஸ் பிடிச்சிருக்காங்க. திருவள்ளூர், திருத்தணி, திருநெல்வேலின்னா ஒவ்வொரு சாக்லேட் 2-3 எடுத்தா அவ்வளோதான் ஹை ஆகிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்ட்டு அது சாக்லேட்டாக கொடுக்கும்போது இங்கே இந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கும், சின்ன சின்ன பள்ளிகளுக்கு வெளியில். அப்போ தான் பசங்களுக்கு பிடிக்கணும். யாரும் நான் சொன்னல 60-70 வயசில் போய் ஒருத்தர் வந்து ட்ரக் அடிக்ட் ஆக்க போகிறதில்ல. அந்த 14 or 15 to 25, 30 ஒரு 10-12 வருஷம் கொஞ்சம் உஷாராக நம்ம பிள்ளைங்களை அடுத்த தலைமுறை நம்ம பார்த்துட்டோம்னா பல விஷயங்களை வேரோடு எடுத்துடலாம். அது வந்து ஒரு அக்ரெசிவா போகணும் சிஸ்டர், அக்ரெசிவா போகணும். நீங்க பேசினதுல எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸை மையப்படுத்தி தான் இது பேசுறோம். இப்போ நம்ம பேசினது ட்ரக்ஸ் பத்தி பேசணும் அண்ட் அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை இங்க பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து கத்தி வச்சுக்கிறது, அருவாவை வச்சு ரீல்ஸ் பண்றது, இல்லை வந்து யாரையோ போய் அடிக்கிறது, ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப்பை நோக்கி குழந்தைங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா? அது பிலோ 25 நம்ம வச்சுப்போம். ஸோ இதை வந்து நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து ட்ரக்ஸ் அது ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுன்றதை தாண்டி மென்டலி இந்த மாதிரி ஒரு புள்ளைங்க ஸ்டைலில் இருக்கிறது, இந்த மாதிரி பேண்ட் போட்டுக்கிறது, தலை இப்படி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சராக வந்து நமக்கு ரூட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மன ரீதியாக எப்படி இதுலேருந்து வெளியே, இது ஹீரோயிசம் இல்லைடா, நீ வேலைக்கு போனால் இதெல்லாம் உனக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு மன ரீதியாக இவங்களை எப்படி தயார் பண்ணுறது? சிஸ்டர், அதுக்கு நான் வந்து சினிமாக்களை தான் நான் ப்ளேம் பண்ணுவேன். ஒன்றுமே இல்லை. ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ் படத்தை பார்த்தோன்னா அவன் போய் அவங்க குடும்பத்துக்காக ஊரில் இருக்கவங்களை அத்தனை பேரும் வெட்டுறான். ராயனுங்கிற படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்போ என்ன, அதை அண்டர்லைன் பண்ணுறோம். அவன் அடிக்கிறான், அடித்து உதச்சி கொள்றான் குடும்பத்துக்காக, அவன் ஹீரோ. இந்த மாதிரி படங்களில் ஒருத்தன் உப்பு சப்பா இருப்பான், அவன் குவாய்ட்டாக கிளார்க்காக போய் எங்கேயாவது வேலை பண்ணிட்டு வருவான், ஒரு டை கட்டிட்டு. அவனை போய் வேலைடா பண்ணுவாங்க, இவன் வந்து அடிப்பான். படித்தா அந்த உப்பு சப்பு டை போட்டு வேலைக்கு போகிறானே அவனை மாதிரி ஆகிடுவேன். அவனை வந்து ஒரு கம்மியாக காட்டி அடிச்சு கொள்ளணும்னு மேலே காட்டுற இந்த வெற்றிமாறன், ரஞ்சித் போன்ற டைரக்டர்ஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட இந்த வட சென்னை போன்ற விஷயங்கள், வட சென்னை போல படத்துல ஒன்றுமே இல்லை, வெறும் வயலன்ஸ். இந்த வயலன்ஸ் போன ரூட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி ஆகி, ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் மாதிரி ஆகி, ஒரு ஜெய்சங்கர் நம்ம உருவாக்க போகிறதில்ல. அல்லது அக்கௌண்டன்சி படித்து ஒரு நிர்மலா சீதாராமனை நம்ம உருவாக்க போகிறதில்ல. அல்லது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக போய், அல்லது ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ போய் ஒரு அப்துல் கலாமை உருவாக்க போகிறதில்ல. இது திருத்தணியில் வந்து இந்த பண்ணானுக்கு பாருங்கள், இது ரயில்வே ஸ்டேஷனில் இது மாதிரி ஆட்களுக்கு உருவாக்குறதுக்கு இது மாதிரி படங்கள் செட் ஆகும். ஸோ தமிழ் சினிமா கல்ச்சர், கலாச்சாரம் வெறும் ரப்பிஷ் வயலன்ஸாக தான் இருக்குது. வேற கொஞ்சம் டீசெண்டாக ஏதாவது ஒன்று காட்டினா மக்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிறதுனால தான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளிங்கோ மாதிரி, இந்த மஷ்ரூம் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் சொல்லிட்டு அது போகிறது ஒரு எக்ஸ்ட்ரா செலிப்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம். எங்கள் சுதந்திரம், எங்கள் நாடு, நாங்கள் புள்ளிங்கோ, நாங்கள் தமிழண்டா, நாங்கள் அணில்கள் மாதிரி ஏறுவோம். இது எல்லாமே டிப்ரிகேட் பண்ணணும்னா, இது கம்மி பண்ணணும்னா இப்போ ஏற்பட்ட சினிமாக்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்கலாம் எப்படி என்கரேஜ் பண்ண முடியும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டீசெண்டான படங்கள்லாம் எடுக்கலாம். இப்போ வருது, இப்போ ஜனநாயகம் வருது, அதுலேயும் நிச்சயமாக அந்த படம் பிகினிங் டு எண்டு
சுத்தமா அட்லீஸ்ட் ஒரு 50-100 பேர் இறந்துருவாங்க. அந்த லியோ படத்துல கவுண்ட் பண்ணி நான் விட்டுட்டேன். ஒரு 200-300-400 பேர் கொல்லணும். அதாவது ஒரு ஹீரோன்னா இவ்வளவு பேரை கொல்லணும் என்கிற ஒரு கருத்தை நமக்கே தெரியாம இலைக்காய் மறைவாக தயவு செய்து இந்த சோ கால்ட் ஹீரோஸ் கொடுக்கறதுனாலதான் இது நடக்குது. அல்லது ஒவ்வொரு ஹீரோக்கு முன்னாலும் ஒவ்வொரு சினிமாக்கு முன்னாலும் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் சொல்றாங்களே, நாங்க காட்டுற வன்மை இது நல்லதே இல்லை, தயவு செய்து இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் அப்படியாவது சொல்லி தோணும். வேற வழி இல்லையே, அவ்வளவு பேர் அவங்க கொள்றாங்க. சரி, லியோல விஜய் இவ்வளவு பேர் கொண்டுட்டாரு, அது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் கொஞ்சம் பேட் கேரக்டர், அதனால அப்படி பண்றான் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தலைவர் பண்றாரா, நம்மளும் பண்ணலாம்னு நினைச்சுதான் இது மாதிரி எடுத்து அங்க வந்து வேற யாரோ வீடியோ எடுக்கிறாங்க, லோகேஷ் கனகராஜோ ஹெச் வினோதோ, இங்க இவனுங்களே எடுக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ இதை எப்ப நம்ம இதை வந்து ஒரு கொண்டாடுறோமோ அப்ப இதை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இந்த வயலன்ஸ் அண்ட் மூவிஸை கொண்டாடுறோம். அது கொண்டாட சமுதாயம் சீர்கெட்டு போகும்ங்கிறது ஒரு ஊர்ஜிதப்படுத்திய உண்மை. ஓகே, ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் டு யூ. ஏன்னா எனக்கு உங்களை பர்சனலாகவே தெரியும், நிறைய காலேஜஸில் போய் நீங்கள் பேசுகிறீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசுகிறீங்க. இன்னைக்கு இந்த பசங்க இருக்காங்களே, இந்த மாதிரியான பசங்க கிட்ட நீங்கள் போய் பேசினா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க போயிட்டாங்க. என்ன பண்ணலாம் டாக்டர்? நீங்கள் இப்போ காலேஜுக்கு போகிறீங்க, அவங்க வந்து நீங்கள் பேசுகிறத அவங்களை கேட்க வைக்கிறதுக்கோ, இல்லை அந்த காலேஜ்குள்ளே ஏதாச்சும் நம்ம இப்போ ஒரு கல்ச்சுரல்னா நம்ம வச்சுருப்போம்ல, உங்களுக்கு ஒரு குரூப் வச்சுருப்போம், இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் டான்ஸ் ஆடலாம், உங்களுக்கு பாட்டு திறமை இருந்தால் அங்கே போகலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நான் காலேஜ் படிச்சப்பெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பசங்களை என்ன மாதிரி அவங்களுக்கான ரூட்டிங்கா என்ன பண்ணலாம்? ஸோ நாங்கள் ரொம்ப அதை பற்றி இதில் வந்து கரெக்டாக சொல்லி நிறைய ஆய்வு பண்ணி இந்த யூத் ஃபார் நேஷன் ஒரு என்ஜிஓவில் நான் வந்து தமிழ்நாடு பிரசிடென்ட்டாக இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம், நவடேஸ் ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட், இப்போ எல்லாருக்கும் பிடிச்சது மியூசிக் டான்ஸ் அது மாதிரி தானே, ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் வச்சு அது ஒரு நல்ல விஷயமா மையப்படுத்தணும். எப்படி பண்ணோம், 3 to 7 வச்சுட்டோம். இந்த நடுராத்திரிலாம் போகுது கல்ச்சரல், அப்போதான் அந்த சிகரெட்டு தண்ணி கஞ்சாலாம் வெளில வந்துடும். 3 to 7 காலேஜ் கேம்பஸ்ல வச்சோம். அந்த காலேஜ் லெக்சரர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் சுற்றி வர்ற மாதிரி வச்சோம். ஆனால் ரொம்ப அருமையா மியூசிக் ப்ரோக்ராம் இருந்துச்சு. அந்த மியூசிக் தீம் வந்து நாட்டுப்பற்று பாடல்கள் வச்சோம். ஸோ வந்து பார்த்தாங்க தமிழா தமிழா அது மாதிரி பாடல்கள் நிறைய இருந்துச்சு. வந்தே மாதரம் பாடல்கள், கப்பல் ஏறி போயாச்சு, அது மாதிரி நல்ல ஒரு நாடையும் நாட்டின் சுதந்திரத்தையும் நாட்டு பற்றையும் விவரித்து கொண்டாடும் பாடல்களை வச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பசங்க பண்ணாங்க. நடுவில் வந்து டான்ஸ் ஆடினாங்க. இது மாதிரி சில பாடல்களுக்கு ஜெய்ஹிந்த், தாயின் மணிக்கொடி பாரி ஜெய்ஹிந்த், அர்ஜுன் பாட்டு நினைக்கிறேன், அவங்க வந்து ஆடினாங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கு அப்புறம் நாங்கள் என்ன சொல்றோம், இந்த மாதிரி இந்த போதைப் பொருள்லாம் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தேவை, நீங்கள் தான் நம்ம நாட்டுடைய செல்லங்கள், நீங்கள் தான் மேலே வரணும், இந்த பக்கம்லாம் போகாதீங்க, இது பண்ணி ஆடுங்க பாடுங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க, ஆனால் போதைப் பொருளில் மாட்டாதீங்க சொல்லி அது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே சொன்னால் அவங்க அப்படியே சலப்பாயிடும். அடுத்த பாட்டு, ஒரு அடுத்த டான்ஸ், இது மாதிரி சொல்லி மெயினா பாட்டு டான்ஸ் தயிர் சாதமா வச்சுக்கிட்டு ஆர்ட் ஃபார்ம்ஸ் தான், ஓன்லி ஆர்ட் ஃபார்ம். நடுவில் வந்து ஊருகா மாதிரி இதை போடுறது. அது என்ன மாதிரி ஒவ்வொரு பாடலில் பாடும்போது இந்த மோட்டிவேஷனல் சாங் போடும்போதெல்லாம் அது பின்னால அந்த ஒரிஜினல் சினிமா சாங். நான் வந்து அழகிய தமிழ் மகன் நீதானே நான் பாடினேன். அப்போ பார்த்தா பேக்ல வந்து ஸ்கிரீன்ல வந்து அதை வச்சிருந்தாங்க அந்த விஜய் பாடல. ஸோ அது வந்து ஒரு ஒளி மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் அதான். ஸோ நான் என்ன வேணா பாடிட்டு இருந்தேன், அவங்க தான் பார்த்துருந்தாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரீச் அவுட் டு தெம் த்ரூ ஆர்ட் ஃபார்ம்ஸ், மியூசிக், டான்ஸ், கல்ச்சர். நீங்க எல்லாரும் ஒரு எஸ்ஸே எழுதுங்க, ஏன் போதைப் பொருள் சரியில்லைன்னு எவனும் கண்டுக்க மாட்டான். இது மாதிரி ஆடி பாடி, ஆடுற மாட்டுக்கு ஆடி பாடுற மாட்டுக்கு பாடி, நடுவில் கொஞ்சம் இப்படி பேசி அந்த மெசேஜை கொடுத்து அந்த கல்ச்சரல் அந்த நிகழ்வுகள் நடக்குது பார்த்தீங்களா, அப்போ கூட அவன் ரொம்ப கண்காணிப்புல வைக்கணும்னா அந்த டைம்ல தான் ட்ரக்ஸ் உள்ள இறங்கும். டாக்டர், எனக்கு கடைசியா இந்த கொஸ்டின் உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி அருவாலாம் தூக்கிட்டு சுத்துறான் இல்லையா, இவனுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டான் ட்ரக், உங்ககிட்ட டாக்டர் கிட்ட வரான், இவனுக்கு என்னென்னலாம் நடக்கும் இவனோட உடம்புல, இவன் என்னவா ஆவான் ஃபியூச்சர்ல? இந்த பசங்கிட்டே சொல்றேன், எவ்வளவு பேர் நான் வந்து HIV எய்ட்ஸ், அவங்க எல்லாம் புள்ளிராஜன் சொல்லிங்கன்னா அந்த புள்ளிராஜன் குத்தி ராஜா தான் வந்துச்சு. ட்ரக்ஸாலேயே எவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சு HIV பாசிட்டிவ் ஆகி ஒரு வாட்டி HIV பாசிட்டிவ் வாழ்நாள் பூரா அதோடு இருந்து நான் பார்த்துருக்கேன். அப்பா அம்மாவோட எந்தவித ஒரு கனெக்ஷன் இல்லாமல் உன்னை பெற்று ஆளாக்குன உங்க தாய் தகப்பன் எல்லாரும் தூக்கி போட்டு வாழ்ந்த எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன். பெண்கள் டீனேஜ் பிரெக்னன்சிஸ் 14-15 வயசுலேயே தாய் ஆகணும்னா இதெல்லாம் இந்த US and UK அவ்வளவு காமன். இந்த ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் இது இல்லாமல் டீனேஜ் பிரெக்னன்சிஸ் இது இல்லாமே இருக்காது.
டெஃபினட்டாக அது டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ். ரேப், இது மாதிரி பெண்கள் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து நம்ம கஞ்சா அடிக்கலாம்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட பசங்களால, கேர்ள்ஸ் எஸ்பெஷலி பத்திரமா இருங்க. இது மாதிரி ரேப் வந்து அந்த ரேப்பால செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எப்பேற்பட்ட ஒரு வீடியோ வரலாம், HIV வரலாம், ஹெர்பீஸ் வரலாம், கோனோரியா வரலாம், பயங்கரமான வியாதிகள்லாம் வரலாம். அதே போல ஒரு ஒரு உடம்பு ஒரு கட்டா இருக்காது, வீக்கா இருக்கும், நாத்தம் அடிக்கும், யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க, என்னால நம்ம வந்து வெளியில அருவருப்பா இருக்கும், அத்தனையும் உங்களுக்கு வரும். இந்த பழக்கத்தை ஏறுங்கன்னா ஒரு கடைசி விஷயம் நான் சொல்றேன். ஆமா, வெற்றிமாறன் படம் எடுத்தார் சார், தனுஷ் வெட்டினார் சார். நீங்க தனுஷ் நேரா கேட்டு பாருங்க சார், அவர் எவ்வளவு பேர் அவர் வெட்டியிருக்காருன்னு. விஜய் டைரக்டர் கேட்டு பாருங்க சார், எவ்வளவு பேர் நிஜமா வாழ்க்கையில வெட்டியிருக்காரு. அதெல்லாம் அவங்க செட்ஸ் தான் பண்றாங்க, எவ்வளவுமே நிஜமான வாழ்க்கையில பண்றது இல்லை. ஆனா அவங்கள பார்த்துட்டு நீங்க போய் நிஜமான வாழ்க்கையில இது மாதிரி வெட்டினீங்கன்னா நீங்க தான் உலகத்திலே பெரிய முட்டாள். ஸோ தயவு செய்து எனக்காக பண்ணாதீங்க, எங்களுக்காக பண்ணாதீங்க, உங்களுக்காக. எந்த சுயநலத்தினால நீங்க அந்த கஞ்சாவுக்கு போறீங்களோ அந்த சுயநலத்துக்காக உங்க உடம்பையும் உயிரையும் உங்களுடைய நலத்தையும் காப்பாத்துறதுக்காக தயவு செய்து இந்த மதுபானமும் சரி, அதோட மோசம் போதைப் பொருட்களும் நம்ம பசங்க அதுல இருந்து விலகி நிக்கணும்னு நான் அடிச்சு சொல்றேன். இது நாங்க கொஞ்சி கண்ணே கலைமானேன்னு சொல்ல போறது இல்லை. விடணும், நம்ம பசங்க இந்த தருணத்துல விடணும் விடணும் விடணும், அவங்களுக்காக, அவங்க தாய்களுக்காக, அவங்க தாய் நாட்டுக்காக. சூப்பர். நிறைய எமோஷ்னலான விஷயங்கள், நிறைய எங்களுக்கான டேட்டாஸும் நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சிஸ்டர்.